வெல்கம் டு நெய்தல் சமையல். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, கடலைப்பருப்பு ஒரு கப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, ஒரு கட்டி பூண்டு, ஒரு 2 கட்டி அளவுக்கு பெருங்காயம், ஒரு 20-25 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் உளுத்தம்பருப்பு போடலாம். இப்போ பார்த்தோன்னா கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி அதோட வாசனை வருது. இப்போ வந்து உளுத்தம்பருப்பு ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 கட்டி பெருங்காயம், எடுத்து வச்சுருக்க ஒரு பூண்டு, ஒரு 25 கிராம் அளவுக்கு மிளகா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது பாருங்கள், கருவேப்பிலை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பத்தலைனா கூட இன்னொரு டீ போட்டு இன்னொரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா இதை அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தோன்னா இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி இதை ஆற விட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுட்டேன். இப்போ இதை வந்து ரைஸ் கூடையோ இட்லி கூடையோ தோசை அந்த மாதிரி ஒரு டைம் இல்லாத டைமில் இதில் நல்லெண்ணெயோ இல்லைனா கீயோ ஆட் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். சூடாக ஒரு ரைஸ் இருந்துச்சுனாலுமே போதும், ஒரு தோசையோ இல்லை இட்லியோ இருந்ததுன்னா போதும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெய்தல் சமையல்.